ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். எல்லாரும் சந்தோஷமா, நல்லா ஜாலியா இருக்கீங்களாங்க? குட்ங்க. இப்போ வந்து நம்ம சூப்பரான வடை தாங்க. நல்லா மொறு மொறுன்னு. இதில என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸியில அரைச்சு வச்ச மாவுல எப்படி மொறு மொறுன்னு செய்யலாம் அப்படின்றத தாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க இதில இருக்கு. இத நாம ஃபாலோ பண்ணோம்னாலுமே, நம்மளால மொறு மொறுன்னு நல்லா பூவாட்டம் வடைய செய்ய முடியுங்க. அத பிரிச்சோம்னாலுமே நல்லா மேல வந்து மொறுமொறுப்பாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்குங்க. எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இத வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் வந்து உளுந்த ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ஏன்னா, நாம மிக்ஸி ஜார்ல போட சொல்ல மிக்ஸி ஹீட் ஆகும். அதில வந்து அந்த சில்னஸ் இருந்ததுன்னா, சீக்கிரமா ஹீட் ஆகாது. இது எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் போல ரைஸ் போட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சமா சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு. நான் 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா, சின்ன குழந்தைங்க சாப்பிட்றப்ப அப்படியே வாயில வரக்கூடாதுன்றதுக்காக நான் மிக்ஸியில போட்டு அரைச்சுருவேன். இது நல்லா கொரகொரப்பா தண்ணியே விடக்கூடாதுங்க. அரைச்சிட்டு இப்ப நம்ம தண்ணிய கையில வந்து தொட்டு தான் பண்ணணுமே தவிர, தண்ணி ஊத்தக்கூடாது. இதுதாங்க அந்த ட்ரிக்கு. தண்ணி ஊத்தக்கூடாது. அப்படியே தொட்டு தொட்டு இத நம்ம மையா அரைக்கணுங்க. 1 முறை இல்லங்க, 2 முறை இல்ல. இது வந்து ஒரு 3, 4 முறை வந்து தண்ணிய தொட்டு தான் வைக்கணுமே தவிர, தண்ணி ஊத்தவோ, தெளிக்கவோ கூடாது. விரல்ல தொட்டு அத எடுத்து இந்த மாரி பண்ணிட்டு, மறுபடியும் நம்ம மிக்ஸில பண்ணலாம். பாருங்க. இப்ப வந்து எப்படி ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. இன்னமும் நாம இத அரைக்கணும். இது வந்து மாவு சூடாகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மாவு சூடாகாது. இப்ப வந்து பாருங்க, மறுபடியும் 1 போடுவோம். இப்ப பாருங்க. எப்படி வந்து முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னமும் நாம அ போட போறோம். இதில மாவு அரைக்கிறது தாங்க இதுவே இருக்கு. பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா வரணும். ம். இப்ப வந்து மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இந்த பவுல்ல போட்ட பிறகு இந்த விஸ்க் இருக்கு இல்லைங்களா? எக் அடிப்போம் பாருங்க. அத வந்து நல்லா அடிச்சுட்டே இருங்க. அடிச்சுட்டே இருந்தோம்னா, அந்த ஹீட்டும் இதுவாகும். அந்த சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்கும். வடை வந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை வரும். இத வந்து நம்ம முன்ன உளுந்துலாம் வந்து கிரைண்டர்ல போட்டோம்னா, உடனே சுட்டா தான் அந்த எண்ணெய் இழுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இத வந்து அப்படியே வச்சிருக்கலாங்க. கொஞ்சம் போல மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல சீரகம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. நீங்க இதோட கூட கொஞ்சம் மல்லி போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிருச்சு. எண்ணெயும் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வடையா தட்டி போடலாங்க. இது வந்து அவ்வளோ நல்லா கிரிஸ்பியா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. நான் வந்து முதல்லலாம் இதில பண்ண சொல்ல எனக்கு அப்படியே ஹார்டா தாங்க இருக்கும். ரப்பர் மாதிரி தாங்க இருந்தது. அப்புறமா நான் வந்து மிக்ஸியில போடுறது அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு முறை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றப்ப ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு மொறு மொறுன்னு வடை கிடைக்குங்க. அந்த ட்ரிக்கே அதேதான். ஃப்ரிட்ஜில வச்சு ஊற வச்சுருங்க. நம்ம வெளியவே வைக்கக்கூடாது உளுந்து. இப்ப நீங்க கிரைண்டர்ல போடுறீங்க அப்டின்னா, வெளியவே வைக்கலாம் நீங்க. மிக்ஸில போட போறீங்க அப்டின்னா, தண்ணிய ஊத்திட்டு உளுந்துல ஒரு 2 தண்ணி ஊத்தி கழுவிட்டு, கொஞ்சமா லைட்டா அரிசி கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு இத வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஊறுச்சுனாலும் பரவால்ல. அதுக்கப்புறமா நீங்க எடுத்து இந்த மாதிரி பக்குவத்தில அரைச்சீங்கன்னா, வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குங்க. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வடை வந்து நல்லா வெந்துட்டுருக்குங்க. நல்லா கொஞ்சம் அந்த பொன்னிறமா நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வர்ற வரைக்கும் நாம வடைய வேக விடணுங்க. இப்ப பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு வடை. பார்க்க சொல்லவே எப்படி இருக்கு பாருங்க. கிரைண்டர்ல அரைச்சா மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாரி உங்க வீட்ல அரைச்சு உங்களுடைய அ திடீர்னு கூட நீங்க பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்ப கிரைண்டர் போடணும்னு அப்டின்னா,
1/4 கிலோ பருப்புலாம் போட்டால் தான் கிரைண்டரை நம்ம யூஸ் பண்ண முடியுது. இப்போ கொஞ்சம் பருப்பு ஒரு 100 பருப்பு இருக்குது, 150 கிராம் இருக்குது அப்படின்னா நம்ம மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். கழுவுறதும் நமக்கு ஈஸி, எல்லாமே வேலையும் கம்மிங்க நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.